இதுவரை பிஎஃப் என்பது நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு மட்டுமே என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இனி ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர் டிரைவர்கள், ஃப்ரீலான்சர்ஸ், யூடியூபர்ஸ், சிறிய கடை நடத்துபவர்கள், சுயதொழில் செய்பவர்கள் இவர்களுக்கும் பிஎஃப் கணக்கு தொடங்கி ஓய்வு கால சேமிப்பு செய்யும் வாய்ப்பு கிடைக்கலாம். இதற்காகத்தான் இபிஎஃப்ஓ தற்போது யுனிவர்சல் பிஎஃப் என்ற ஒரு புதிய திட்டத்தை பரிசீலித்து வருகிறது. இந்த திட்டம் என்ன, யாருக்கு பயன், இதில் என்னென்ன சலுகைகள் இருக்கலாம் என்பதை பார்க்கலாம். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு. தற்போது இந்தியாவில் 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு மட்டுமே இபிஎஃப் கட்டாயமாக இருக்கிறது. இதன் காரணமாக சுயதொழில் செய்பவர்கள், ஃப்ரீலான்சர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ், சிறிய வியாபாரிகள் என கோடிக்கணக்கான மக்கள் பிஎஃப் மற்றும் ஓய்வூதிய பலன்களை பெற முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இந்த இடைவெளியை நிரப்பவே யுனிவர்சல் பிஎஃப் திட்டம் உருவாக்கப்படுகிறது. யுனிவர்சல் பிஎஃப் திட்டத்தில் யார் யார் சேரலாம்? இந்த திட்டத்தின் கீழ் சுயதொழில் செய்பவர்கள், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர் போன்ற நிறுவனங்களில் பணிபுரிகின்ற கிக் தொழிலாளர்கள், ஃப்ரீலான்சர்ஸ், கன்சல்டன்ட்கள், சிறு தொழில் முனைவோர்கள் என கார்ப்பரேட் நிறுவனங்களில் பணிபுரியாதவர்களும் தன்னார்வ அடிப்படையில் பிஎஃப் கணக்கை தொடங்கலாம். முதலீட்டில் இதனால் முழு சுதந்திரம் கிடைக்குமா என்கிற கேள்வி எழுவது இயல்பு. சாதாரண இபிஎஃப் போல மாதந்தோறும் ஒரே தொகை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்கு பதிலாக உங்களுடைய வருமானத்தை பொறுத்து தினசரியாகவோ அல்லது மாதந்தோறுமோ அல்லது ஆண்டுக்கு ஒரு முறையோ உங்களுக்கு வசதியான நேரத்தில் தொகையை சேமிக்க முடியும். அதாவது வருமானம் எப்படி இருந்தாலும் சேமிப்பை தொடர்கின்ற வகையில் நெகிழ்வுத்தன்மை வழங்கப்படலாம். அரசு நிர்ணயிக்கின்ற வட்டி இதனால் கிடைக்குமா என்கிற கேள்வி எழுவது இயல்பு. இந்த திட்டத்தில் சேமிக்கப்படுகின்ற தொகைக்கு தற்போதைய இபிஎஃப் போலவே ஆண்டுதோறும் மத்திய அரசு நிர்ணயிக்கிற வட்டி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நீண்ட கால சேமிப்புக்கு இது ஒரு பாதுகாப்பான வழியாக அமையக்கூடும். வரிவிலக்கு இருக்குமா? இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்களில் ஒன்று வரிச்சலுகை. ஒரு நிதியாண்டில் 2.5 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்தால் வருமான வரிவிலக்கு வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் கிடைக்கின்ற வட்டிக்கும் வரிவிலக்கு வழங்கப்படலாம் என்பதால் இது இரட்டை நன்மையை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஓய்வூதியம் போல மாதந்தோறும் பணம் கிடைக்குமா அப்படி என்ற கேள்வியும் இருக்கும். இன்னொரு முக்கியமான அம்சம், ஓய்வு பெற்ற பிறகு முழு தொகையையும் ஒரே நேரத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதற்கு பதிலாக எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் போன்ற வசதியின் மூலம் பிஎஃப் கணக்கிலேயே பணத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாதமும் தேவையான தொகையை ஓய்வு ஊதியம் போல எடுத்துக்கொள்கிற வசதி வழங்கப்படலாம். இதனால் சேமிப்பும் தொடரும், மாதாந்திர வருமானமும் கிடைக்கும். சுயதொழில் செய்வோர், கிக் ஒர்க்கர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்கும் முக்கிய முயற்சியாக யுனிவர்சல் பிஎஃப் திட்டம் பார்க்கப்படுகிறது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த திட்டம் தற்போது பரிசீலனை நிலையில்தான் இருக்கிறது. இது தொடர்பான இறுதி விதிமுறைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இபிஎஃப்ஓ மற்றும் மத்திய அரசு வெளியிட்ட பிறகு அனைத்து விவரங்களும் உறுதியாகும். இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் இந்தியாவில் சமூக பாதுகாப்பு அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக இது இருக்கும்.